ஒரு பூவோட வாசத்தை வெளியில போய் சொல்றது தென்றல். அது மாதிரி ஒரு இயக்குனரை பத்தி, ஒரு தயாரிப்பாளரை பத்தி, ஒரு கலைஞனை பத்தி வெளியில போய் எடுத்து சொல்றதே ஒரு பிஆர்ஓ தாங்க. ப்ரொடியூசர் எப்படி ஒரு முக்கியமோ, ப்ரொடியூசர் PRODUCER ப்ரொடியூசர் போடுற மாதிரி அந்த ப்ரொடியூசருக்கு முன்னாடி இருக்கிறதே பிஆர்ஓ தான். ஒரு ப்ரொடியூசரையும் ஒரு இயக்குனரையும் ஒரு கலைஞனையும் ஒரு கதாநாயகனும் தன்னை எல்லாரையும் தூக்கி நிறுத்துறதே பிஆர்ஓ தான். அந்த பிஆர்ஓ என்னோட பிஆர்ஓ விபி மணியோட அசிஸ்டன்ட்ங்கிறதுக்காக தான் கோவிந்தராஜ் என்ற ஒரு பையன் வந்து என்னோட பணியாற்ற பையன், அவன் கூப்பிட்டுருந்தேன். அந்த பையன் வந்து ஒரு கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்றதுக்கு அவங்க ஊர்ல, சொந்த ஊர்ல 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் போறாரு. நான் இந்த மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு போற இந்த நேரத்தில் என்ன பண்றது, நான் இதே வேற விஷயத்துக்கு வெளியூர் போறேன்னு ஒரு ஆள் சொல்லியிருந்தா, இல்ல கோவப்படுற பழைய டி ராஜேந்திரன் சிரிக்கிற அந்த ராஜேந்திரன் எங்கேயோ போயிட்டான். அவெல்லாம் அமெரிக்கா போய் அவனை செல்லமுனி சொல்றாரு, ராஜாரவி சொல்றாரு, அந்த ராஜேந்திரன் இனிமே பார்க்க முடியாது. நான் வருத்தப்படுவேன், ஆதங்கப்படுவேன். ஆனா நான் வருத்தப்படல, ஆதங்கப்படல. ஒரு கும்பாபிஷேகத்துக்காக, ஒரு கோயிலோட விஷயத்துக்காக போகல, அந்த இறைவனை நினைத்தவன் போறான். நான் சாதாரண மனிதன், போயிட்டு வரட்டும் அப்படின்னு நினைச்சிட்டேன்.